ஹாய், ஹலோ மக்களே வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னொரு சூப்பரான பீச்சுக்கு வந்திருக்கிறோம். அதான் உங்களுக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு வில்லேஜ், ஒரு கடற்கரை கிராமம். இந்த வியூவில் பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த இடத்துக்கு இருக்க நடந்து போய் பார்ப்போம். சரி, வாங்க நடக்கலாம், பார்க்கலாம். இதுதான் இந்த ஸ்ட்ரீட் வியூ. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், வெயில் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் வண்டியில் வரைக்கும் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்குது. இதில் வந்து இருக்கா வீடியோ பண்ணணுமெண்டு அதான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போது. இப்போ இதால் தான் நடந்து போகணும். வந்த வழியாலே போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, வந்த வழியாக நடக்கலாம், பார்க்கலாம், வாங்க பார்ப்போம். இந்த இடத்துக்கு முக்கியமாக வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டைன்னு சொல்லுவோம். சென்ஸ் மெக்கோல் மவுண்டன் சொல்லி ஒரு மவுண்டன் இருக்குது. அதுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் ஸ்பெஷலாக வந்தது. இங்கே பாருங்கள், நான் இங்கேருந்து போட்டில் தான் நான் அந்த மவுண்டனுக்கு போகணும். தான் தெரியுது, அதுதான் அந்த மவுண்டன். அங்கே தான் போக போகிறோம் இப்போது. இப்போ நாங்கள் போட்டுக்காக வேண்டி வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு போட் ஒன்று வந்துட்டுருக்குது. பார்த்திங்கன்னா எனக்காக வேண்டி தான் எல்லோரும் வெயிட்டிங். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட வண்டி வந்துட்டு இப்போ நாங்கள் அதில் வண்டியில் ஏறிட்டு இருக்கோம். இப்போ அங்கே தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் வந்து தண்ணி வந்து மேலே ஏறி நிற்கிது. அதால் நாங்கள் போட்டில் போகணும். ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக தண்ணி பற்றிட்டு நாங்கள் நடந்தே போகலாம். அது உங்களுக்கு கடைசியில் வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த இடமும் கோன்வோலில் ஒரு பகுதி தான். கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா செயின்ட் மெக்கோல் மவுண்டன் அடிச்சிங்கன்னா வரும். இதுதான் அந்த மவுண்ட். அதுக்கு தான் இப்போ வண்டி கிளம்பி போயிட்டு இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்குது. எல்லோரும் நல்ல ஆர்வமாக வீடியோவும் செல்ஃபியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்கள், நம்மளோட குரூப் தான் இது. நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டு இந்த கரைக்கு வந்தாச்சு. இப்போ எல்லோரும் ரெடிட்டுக்கோ. இந்த வியூவை பார்த்தா இது யூகேயில் உள்ள பீச்சஸ் மாதிரி தெரியல. ஸ்பெயின், கிரீஸ் போன்ற நாடுகளை போல் இருக்குது. அங்கே இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டி இருக்குது. உள்ளுக்கு என்டர் பண்ணுறோம். 2 o'clock தான் விடுவாங்க. ஒவ்வொரு பேட்சாக தான் நாங்கள் உள்ளுக்கு போகணும். ஒரு பேட்ச் முடிய தான் இன்னொரு பேட்ச் போகணும். இங்கே கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டேன். பார்த்திங்கன்னா மலைக்கு ஏறி நடக்கணும். ரொம்ப தூரம் ஜாஸ்தியாக இருக்குது.
சொந்தங்களே பாருங்க, இது அந்த மலையின் அடிவாரம் கீழ்ப்பகுதி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் ஜூக்கில் உள்ள ஆக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா தான் இருக்கும். இன்னும் நாங்கள் மேலே போகையில்லை, இன்னும் தான் மேலே போயிட்டு இருக்கிறோம். மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது தூரம் இருந்து பார்க்கும்போது சின்னதாக இருந்தது, பார்த்தோன்னா ரொம்ப தூரம் சுற்றி சுற்றி நடக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே கோன்வாலுக்கு ஹாலிடே வரார்கள், இது கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 தட்டு இருக்குது, 3 ஒரு படி, செகண்டு, தேர்டு கடைசியில் தான் நாங்கள் அந்த மேலே உள்ள காசலுக்கு போகணும், டாப் எண்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக எக்ஸாக்ட்லி எங்களோட பழனி மலை கோயில், முருகன் கோயில் இருக்குல்ல, அதே மாதிரி அப்படி நடந்து போனோன்னா அதே எஃபெக்ட் தான் இதுலேயும் இருக்குது. அப்படியே செங்குத்தாக நடக்க வேணும். இப்போ வந்து இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இதில் இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, தேர்ட். அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் அது, அதுக்கு இனி மேலே போகணும். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சோப்பு வச்சுக்கலாம், பழைய கால பீரங்கி எல்லாம். இப்போ இதில் பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி, சூப்பராக இருக்குல்ல. இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன சொன்னால், இந்த காசல் வந்து 1000 வருஷம் பழமையான காசல். அதுக்காக வேண்டி தான் உண்மையிலே நான் பார்க்க வந்தது, எனக்கு அது பிடிக்கும் ஹிஸ்ட்ரி. அந்த காலத்தில் எப்படி எல்லாம் கட்டியிருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. சரி, நீ அடுத்த ஃப்ளோருக்கு மேலே போகலாம். இப்போ காசல் நுழைவாயிலுக்கு வந்துட்டோம் மேலே. இது வந்து அந்த லேடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன மாதிரி எப்படின்னு சொல்லி, எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி. இப்போ வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பகுதி அவங்களோட போர்க்கருவிகள் அங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய ஃபோட்டோகிராஃபெல்லாம் இருக்குது. இதில் ஆறுன்னு நமக்கு தெரியாது. இதை கேட்டு அறிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு டைமும் போதாது. இதில் பாருங்கள், 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி இருந்துருக்குறாங்க, அதே செட்டப்பில் அப்படியே வச்சுக்கிறாங்க எல்லாம். இதை பார்த்தீங்கன்னா இது அவங்களோட டைனிங் ஹால், சூப்பராக இருக்குது. ரூஃபு கீழே பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய டேபிள்ஸ், இதில் இருந்து தான் எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்போயே நல்லா தான் வாழ்ந்துருக்குறாங்க. இதில் அவங்களோட ஏதோ சின்ன சின்ன கலெக்ஷன் எல்லாம் வச்சுருக்குறாங்க கிளாஸ் பாக்ஸுக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளோருக்கு வந்துட்டால் சூப்பராக இருக்குது வியூ மேலேருந்து பார்க்க. முன்னாடி கீழே இருந்தால் மேலே பார்த்தேன், இப்போ மேலேருந்து கீழே பார்க்க சூப்பராக தான் இருக்குது. இந்த காசுலன்ற சொந்தக்காரங்க இங்கே தான் இருக்கிறாங்களாம். இந்த மலை கீழே வீடு இருக்குது உள்ளுக்கு. அப்போ அங்கே தான் ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு வயசான ஆள். அவங்களோட கிராண்ட் சன் அவங்க எல்லாம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்களாம், வந்து வந்து போவாங்களாம் இங்கே. இப்படி வார மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா காசு, அது என்னன்னு சொன்னால் இது இந்த மெயின்டெனன்ஸ், இதில் வேலை செய்கிற ஆட்கள் தவிர்ந்த மிச்ச காசு வந்து சேரிட்டி கொடுக்குறாங்களாம். அவங்கள எடுக்கிற இல்லையா, அவங்களுக்கு தேவையில்லையாம் என்று இங்கே இதில் வேலை செய்கிற ஆட்கள் சொன்னாங்க. இந்த காசில் வந்து 900 வருஷத்துக்கு முதல் 800 பவுண்ட்ஸுக்கு விற்றுருக்குறாங்க. ஆனால் இப்போத்த மதிப்புப்படி பார்த்தா எத்தனையோ ட்ரில்லியனுக்கிட்ட வரும் இந்த காசல். இப்போ மேலேருந்து கீழே பார்க்க எவ்வளவோ தூரமாக இருக்குது பாருங்களேன்.
சொந்தங்களே இதில் பாருங்க ஒரு நடைபாதையாக தெரியுது. இது வந்து தண்ணி இல்லாத நேரத்தில் இதால் நடந்து வரலாம். நாங்கள் இதுக்கு மேலால் தான் போட்டில் வந்தோம். நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள், இதால் நடந்து வரும்போது எப்படி இருக்குதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சும் இருக்குது. இந்த ரூமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு தொகுதி இருக்குது, துப்பாக்கி எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண எல்லா துப்பாக்கியும் இருக்குது. நாம் வாளையும் வேலையும் வச்சு கொண்டு வீரவேல் வெற்றிவேல்னு போனோம். அந்த துப்பாக்கியை வச்சு காலி பண்ணி விட்டான் எல்லாரையும். பார்த்திங்கன்னா 2 தொகுதியாக இருக்குது அவங்களோட துப்பாக்கிகள் எல்லாம். பார்த்திங்கன்னா யானை கொம்பு இருக்குது. இவங்க ஊரில் யானை இல்லை, எங்கேருந்து வந்திருக்கும் தெரியல. மக்களே இப்போ பார்த்தோம்னா எல்லாம் முடிஞ்சு இப்போ கீழே வந்துட்டோம். மேலே ஒரு கடை கூட இல்லை, தண்ணி கூட இல்லை, அங்கே கிடைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இதில் எங்கே கடை இருக்குன்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் இன்னும் காண இல்லை. ஒவ்வொரு சைட்டில் இருக்கிறாங்க. எல்லோரும் இங்கே வந்துட்டு தான் கிளம்பணும். போட்டும் வந்துட்டுது, ஆக்களை காண இல்லை இன்னும். சொந்தங்களே இதை பாருங்கள், இந்த நடைபாதையை. நாங்கள் போட்டில் போனது இந்த நடைபாதைக்கு மேலால் தான் நாங்கள் போனோம் இந்த மலைக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வற்றிட்டு இப்போ நடந்து போகலாம். பாருங்கள், நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போது நடக்கும்போது தூரம் இல்லை, போட் வந்து சுற்றி தான் போச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தண்ணி நிற்கிது, ஷூவை கலட்டிட்டு நடப்போம். பார்த்திங்கன்னா தண்ணி ஜில்லண்டு இருக்குது, அவ்வளோ குளிராக இருக்குது வெயிலாக இருந்தும். சொந்தங்களே இத்துடன் என்னோடய வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இன்னும் சூப்பரான வீடியோக்கள் அடுத்தடுத்து போடுறேன். உங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது கோன்வோலுக்கு வாரத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னு சொன்னால் வந்து பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. இதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, அது நீங்கள் போய் பார்க்கலாம் எல்லா இடமும். ஓகே சொந்தங்களே, இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.